ஆத்ம அபிமானி நாள் 31 ஸ்திதி 7 அபியாசம் 3B சிவ பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள மிக முக்கியமான அடைமொழிகள் மற்றும் சுபமான்களின் அபியாசம். அரைக்கல்பமாக நாம் பகவானுக்கு பக்தி செய்தே வந்திருக்கிறோம். முழு உலகமும் பகவானுக்கு மகிமையின் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் சுயம் பகவானே ஆத்மாக்களாகிய நமக்கு மகிமையின் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். மற்றும் அத்தகைய சர்வசிரேஷ்ட ஆத்மாக்கள் தாம் பிராமணர் என சொல்லப்படுகிறார்கள். பாபாவினால் பிராமணர்களாகிய நமக்கு சொல்லப்பட்டுள்ள மகிமை மற்றும் தரப்பட்டுள்ள அடைமொழிகள்: 1. மாஸ்டர் சர்வசக்திவான். 2. மாஸ்டர் ஞான சூரியன். 3. விஸ்வ சேவாதாரி மற்றும் விஸ்வ கல்யாணகாரி. 4. மாஸ்டர் புது உலகை படைப்பவர். 5. மாஸ்டர் பதீத்த பாவன். 6. சுயராஜ்ய அதிகாரி. 7. சிவபாபாவின் இதய சிம்மாசனதாரி. 8. நறுமணமிக்க ஆன்மீக ரோஜா. 9. கமல ஆசனதாரி. 10. விஜயமூர்த்தி. 11. யக்ஞ பாதுகாவலர். 12. புனித அன்னப்பறவை. 13. பிரகிருதி ஜீத் ஆத்மா, அதாவது இயற்கையை வென்றவர். இன்னும் கூட அநேக சுய மரியாதைகளால் பாபா நம்மை அலங்கரித்திருக்கிறார். அவற்றை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பாபா நமக்கு என்ன மகிமை செய்திருக்கிறாரோ, என்ன அடைமொழிகள் தந்திருக்கிறாரோ, அந்த விசேஷதாக்கள் மற்றும் குணங்களை தன்னுடைய சுபமான்களின் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் அபியாசத்தை 2 விதமாக செய்யலாம். 1. சில அபியாசங்களை நீங்கள் சரீரத்தில் இருந்தவாறு செய்யலாம். சில அபியாசங்களை சரீரத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருந்தும் செய்யலாம். நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கமாக முன்னேறி செல்வோம். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா. ஆத்மீக சொரூபத்தில் நிலைத்திருந்து ஒரு சக்திசாலி சிரேஷ்ட பாவனையுடன் இந்த சிந்தனையை விழிப்புற செய்யுங்கள். அதாவது, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா. பிறகு அந்த சங்கல்பத்தின் சிரேஷ்ட அதிர்வலைகள் மூலம் உங்களின் நாலாபுறமும் ஒரு சக்திசாலி ஆரா, அதாவது ஒளிவட்டம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. மற்றும் உங்களுக்கு உள்ளே சர்வ சக்திகள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அதுபோல் அனுபவம் செய்யுங்கள். உணர்ந்து பாருங்கள். இந்த சரீரத்தின் உள்ளே இருக்கும் ஒவ்வொரு அங்கத்திலும் சக்தி நிரம்பிக்கொண்டு இருக்கிறது. சர்வ சக்திகளின் வண்ணமயமான பிரகாசத்தின் கிரணங்கள் உங்களிடமிருந்து வெளிப்பட்டு
நாலாபுறமும் பரவிக் கொண்டிருக்கின்றன மற்றும் ஒரு சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. அதுபோல் அனுபவம் செய்யுங்கள். பிறகு தனது இந்த சரீரமாகிய ரதத்தை விட்டு பூமியிலிருந்து மேலெழுந்து தன்னுடைய சக்திகளின் கிரணங்களை முழு உலகிலும் பரவ செய்யுங்கள். 10 நிமிடங்கள் வரை இடைவிடாமல் தொடர்ச்சியாக தன்னுடைய சக்திகளின் கிரணங்களை பரப்பிக்கொண்டே இருங்கள். நாம் நிரந்தரமாக ஒரே சங்கல்பத்தில் ஒருமுகப்பட்ட நிலையில் இருக்கும்போது அதன் மூலம் உருவாகும் சக்திகள் நம்மிடம் இதற்கு முன்பிருந்த எதிர்மறையான தீய அதிர்வலைகளை மாற்றிவிடத் தொடங்குகின்றன. இடைவிடாமல் ஒரே சங்கல்பத்தில் ஒருமுகப்பட்டு இருக்கும் அபியாசத்தினால்தான் சமஸ்கார மாற்றத்திற்கான சக்தி உருவாகும். எனவே நாம் நீண்ட நேரம் ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதற்கான அபியாசத்தை அவசியம் செய்ய வேண்டும். இறைவனுடன் உரையாடல் தொடர்ச்சி. முழு உலகிலும் பரவியுள்ள தீய சக்திகள் அனைத்தையும் நீங்கள் அழித்துக் கொண்டிருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் உங்களுடைய சர்வ சக்திகளின் கிரணங்களை பெற்று தங்களை சக்திசாலி ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் அனுபவம் செய்யுங்கள். முழு உலகத்தின் நாலாபுறமும் ஒரு சக்திசாலி ஒளி மண்டலம் பரவியுள்ளது. அந்த மாதிரி ஒரு காட்சியை இமர்ஜ் செய்யுங்கள். இந்த அபியாசத்தில் தன்னை அந்த அளவுக்கு சக்திகளால் நிறைந்திருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். இதன் மூலம் நீங்கள் முழு உலகிற்கும் சக்திகளை தானம் செய்ய முடியும். இவ்விதமாக நீங்கள் அனைத்து சுபமான்களின் அர்த்தத்தை புரிந்துகொண்டு அவற்றை அனுபவம் செய்யுங்கள். ஏதேனும் 3 சிரேஷ்ட சங்கல்பங்களை தேர்ந்தெடுங்கள். உதாரணமாக, நான் மாஸ்டர் ஞானசூரியன், நான் விஜயி ரத்தினம், நான் பவித்திர ஸ்வரூப ஆத்மா. இவ்விதமாக சில சங்கல்பங்களை தேர்ந்தெடுங்கள். முதலில் நான் மாஸ்டர் ஞானசூரியன், இந்த சங்கல்பத்தை உருவாக்குங்கள். பிறகு அந்த சங்கல்பத்தை அனுபவம் செய்யுங்கள். பிறகு சிறிது நேரம் வரை வேறு எந்த ஒரு சங்கல்பத்தையும் உருவாக்காமல் மனதை ஆழமான அமைதியின் பக்கமாக கொண்டு செல்லுங்கள். பிறகு அடுத்த சங்கல்பத்தை உருவாக்குங்கள். நான் விஜயி ரத்தினம். இப்போது இந்த சங்கல்பத்தை அனுபவம் செய்யுங்கள். கொஞ்ச நேரத்திற்கு மனதை மீண்டும்
ஆழமான அமைதியின் பக்கம் கொண்டு செல்லுங்கள். பிறகு நான் பவித்திர சொரூப ஆத்மா என்ற சங்கல்பத்தை உருவாக்குங்கள். இவ்விதமாக தனது ஒவ்வொரு சங்கல்பத்திற்கு பின்பும் அடுத்த சங்கல்பத்தை உருவாக்குவதற்கு முன்பாக முதலில் செய்த சங்கல்பம் பற்றிய ஆழமான சிந்தனையை அவசியம் செய்யுங்கள். ஒவ்வொரு சங்கல்பத்தையும் மிகவும் மெதுவாக ஆழமான அனுபவம் செய்யுங்கள். நாம் அனைவரும் இதுபோல் அபியாசம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இத்துடன் கூடவே 14வது மற்றும் 22வது நாளுக்குரிய அபியாசத்தையும் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.